பிள்ளைங்க இவ்வளவு சின்சியரா இருந்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு சின்சியரா படிச்சிருக்க மாட்டாங்க, இந்த வேலையில போயிருக்க மாட்டாங்க. கர்த்தர் எனக்கு தீமை செய்யல, இடையிலே வந்த இருள் இடையிலே போயிருச்சு. இன்னைக்கு என் குடும்பத்தை கர்த்தர் வெளிச்சமாக்கினார் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. அதே சகோதரருடைய நிலைமையில நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாஸ்டர், நான் தான் பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல, இடையில கர்த்தர் ஏன் என்ன இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல, என் கண்ணை கட்டி விட்டுட்டாங்க பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல, நான் எப்படி முன்னேறுவேன், நான் எப்படி தாண்டுவேன், நான் எப்படி ஜெபிப்பேன், நான் எப்படி ஊழியம் செய்வேன், நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்துவேன், எப்படி என் வேலையை நான் தொடருவேன், எப்படி இந்த கடனை அடைப்பேன். ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள். ஆனால் முன்னாடி போகக்கூடிய எந்த வழியும் உங்களுக்கு தெரியவில்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், என்னால் நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் சத்தத்தை கேட்க கொண்டிருக்கும் போதே இருளான காரியத்தை மாற்ற வெளிச்சமான கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறார். அவர் இந்த இடையிலே வந்த இருளை நம்மை அழகாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இடையில வந்த இருள் நிரந்தரமானதல்ல, அது டெம்பரவரியா தான் இருக்கும். மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கரங்களை மேல. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும், உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே இப்ப சேர்ந்து சொல்லுவோம், ஆகும் இயேசுவே.